எல்லாருக்கும் என்னுடைய வீடியோ பார்க்குற என்னோட அன்பு உறவுகளுக்கு எல்லாருக்கும் காலை வணக்கம். அந்த பதிவாக இருக்குன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் அந்த பதிவு. தங்கம், உங்களை அப்பா அம்மா எதுக்கு உங்களை காலேஜ் அனுப்புவாங்க? நீங்கள் நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், நீங்கள் பிற்காலத்தில் கஷ்டப்படாத நல்லபடியாக இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் உங்களை பெற்றோர்கள் காலேஜ் அனுப்புகிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த நம்பிக்கையை வீணடிச்சிடுறீங்க. காலேஜ் தானே அலட்சியப்படுத்துறீங்க. காலேஜ் டெய்லியும் போவீங்க, இருந்தாலும் 3/4 நேரம் அந்த செல்லையே பார்க்குறீங்க. செல்லையே பார்த்து என்ன செய்கிறீங்கன்னா, அந்த பரீட்சை வரவங்கிற ஒரு மாதம் தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 8 பேப்பர் எழுதுறீங்கன்னா ஒரு 4 பேப்பர் அரியர் வச்சிடுறீங்க. அதுவும் இந்த கிராமத்தில் இருக்கிற அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னா, முழுக்க தன்னுடைய குழந்தைகளை நம்புவாங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகல, நம்ம பிள்ளை அதுவும் காலேஜ் படிக்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். மற்றவங்கள்ட்ட பெருமையாக சொல்லுவாங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஆண் குழந்தை இருந்தாலும் சரி, பெண் குழந்தை இருந்தாலும் நீங்கள் படிச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா, தன்னுடைய அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த காசு அப்பா அம்மாட்ட கொடுங்க. நீங்கள் ஒரு திருமணம் செய்து ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உன்னுடைய குழந்தைகள் உன்னுடைய குடும்பம்னு அதுக்கு தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. நீங்கள் குடிப்பீங்கன்னு ஒரு எதிர்பார்ப்புலாம் அவங்க படிக்க வைக்கிறது கிடையாது. ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிச்சிங்கன்னா, நீங்கள் படிக்க வச்சாதான் உங்களை படிக்க வச்சாதான் நீங்கள் எங்களை பிந்தி சோறு போடுவீங்க எங்களுக்கு கிடையாது. நீங்கள் படிக்க வச்சாலும் நீங்கள் எங்களுக்கு சோறு போட மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போன விஷயந்தான். இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டம்னு போயிட்டு ஒருத்தர் நிற்கக்கூடாது. உன்னுடைய மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணும், உன்னோட குழந்தைய சந்தோஷமாக வச்சுக்கணும். வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கணும். நாங்கள் கஷ்டப்பட்டோம், நாங்கள் வெயிலில் கஷ்டப்பட்டாலும் நீ நிழலில் உட்காந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளோட தான் அவங்க பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட நம்பிக்கை நீங்கள் வீணடிச்சிடுறீங்க. நீங்கள் இந்த அரியரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போனால் கூட அங்கே உங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த அரியர் அந்த இடத்துல காட்டுறதுனால அந்த அரியரை கிளீர் இல்லை, சரியான வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள் சொல்லுங்கள். நான் படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. நீங்கள் எங்கே என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு தெரிய போகிறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த இடத்துல தப்பு நடந்திருக்குங்கிறது தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் வருஷம் முடிச்சும் படிச்சுக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஒரு 4 வருஷமும் அது அந்த ஒரு வருஷமாக அந்த படிப்பில் கவனத்தை செலுத்தி நீங்கள் படித்து நீங்கள் அவங்க படிக்க வைக்கிறதுக்கு அரியர் இல்லாத பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் பெற்றோர்களுக்கு எதுவுமே கிடையாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.